இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது ஷீட் மெட்டல் மாடலிங். ஸோ அந்த ஷீட் மெட்டல் மாடல் பண்ணுறதுக்காண்டி ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களோட ஷீட் மெட்டலும் இந்த பார்ட் ஃபைலில் தான் கிரியேட் ஆக போகுது. ஓகே, ஸோ உங்களோட ஷீட் மெட்டல் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இந்த இதிட்ட ஸ்கெட்ச் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி சாலிட் மாடல் பண்ணலாம். ஸோ அதே ஸ்கெட்சை யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் மாடல். ஸோ இதுக்கும் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஷீட் மெட்டல் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஷீட் மெட்டல் ப்ரெசென்ட்டாக தெரியல அப்படின்னா ரைட் கிளிக் ஷீட் மெட்டல். ஸோ இப்போ ஷீட் மெட்டல் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ரைட் கிளிக் ஷீட் மெட்டல் ஆப்ஷன் மூலியமாக இந்த ஷீட் மெட்டல் உங்களுக்கு ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஷீட் மெட்டல் மாடலில் கண்டிப்பாக நீங்கள் இங்கே யூனிட்டை சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இங்கே மீட்டர், கிலோகிராம், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ உங்கள் ஷீட் மெட்டல் எல்லாமே மில்லிமீட்டர் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிறதுனால இந்த மில்லிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுமே இனிமேல் மில்லிமீட்டர் பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஷீட் மெட்டல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கே ஃபேக்டர், இதோட ஒய் ஃபேக்டர், பெண்ட் அலவன்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோட வேல்யூஸை நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த டூல் பேலட்டில் உங்களுக்கு விசிபிளாக தெரியுது இந்த பேஸ் அண்ட் ஃபார்மிங் டூல். ஸோ ஃபார்மிங் டூல் அப்படிங்கிறது பஞ்ச் அண்ட் டைக்கு தேவையான ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பேஸ். ஸோ இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேஸ் டூல்ஸில் தான், அதாவது இந்த பேஸ் ஃப்ளான்ச் கிரியேட் பண்ணுறதுல தான் உங்களோட திக்னஸ் எவ்வளவு, என்னென்ன கே ஃபேக்டர் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் பெண்டிங் அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் தரப்போ போகிறீங்க. ஸோ பேஸ் ஃப்ளான்ச் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் ஃப்ளான்ச்சுக்கு தேவையான ப்ரொஃபைல் என்னன்னு நீங்கள் வரைஞ்சிக்க போகலாம். ஸோ அது வரைகிறதுக்கு எந்த பிளானை யூஸ் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணிங்க, உங்கள் டாப் பிளான். ஸோ அது ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ரெக்டாங்கிள் போட போகிறோம். ஸோ டைமென்ஷன், ஸோ இது ஒரு 100 mm இருக்கணும். ஸோ அதே மாதிரி இது ஒரு 80 mm இருக்கணும். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேஸ் ஃப்ளான்ச்சுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உள்ள திக்னஸ். ஸோ எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு ஷீட் மெட்டலுக்கு வேணுமோ அந்த திக்னஸ் இங்கே டைப் பண்ணிங்க. இது ஒரு 2 mm திக்னஸ். ஸோ இந்த பேஸ் ஃப்ளான்ச்சை பேஸ் பண்ணி நீங்கள் எதெல்லாம் கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் திக்னஸ் 2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2ங்கிற திக்னஸ் உங்களுக்கு எந்த டேஸ் ஆட் ஆகணும், ஸோ வரைஞ்ச இடத்துலேருந்து மேலே ஆட் ஆகணுமா இல்லை வரைஞ்ச இடத்துலேருந்து கீழே ஆட் ஆகணுமான்னு செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே உள்ள பெண்ட் அலவன்ஸ். ஸோ பெண்ட் அலவன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதில் கே ஃபேக்டர், பெண்ட் டேபிள், பெண்ட் அலவன்ஸ், பெண்ட் டிடக்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுக்குறது மூலயமா மற்ற எல்லாமே அதுவே கால்குலேட் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு கே ஃபேக்டர் வேல்யூ இருக்கும். அந்த கே ஃபேக்டர் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கே ஃபேக்டரை யூஸ் பண்ணி பெண்ட் அலவன்ஸ், பெண்ட் டிஃப்ளெக்ஷன், பெண்ட் டேபிள் எல்லாமே உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ உங்களுக்கு தெரியுது கே ஃபேக்டர் அப்படின்னா கே ஃபேக்டர். ஸோ இந்த கே ஃபேக்டர் எப்பவுமே 0.3லேருந்து 0.5 தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 0.5 இல்லை நான் 0.3னாலும் 0.3 செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கே ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் உங்களோட பெண்ட் ரேடியஸ் டெவலப் ஆக போகுது. ஸோ அடுத்து உள்ள ஆட்டோ ரிலீஃப். ஸோ அந்த ஆட்டோ ரிலீஃப்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக 2 ஷீட் மெட்டல் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இதில் எப்படி கட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இந்த ஆட்டோ ரிலீஃப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதை கட் பண்ணி விடணுமா இல்லை டிஏ ஷேப்பில் கட் பண்ணி விடணுமா இல்லை அப்ரவுண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஸோ அதோட வெளிச்சு நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு பேசிக் ஃப்ளான்ச் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பேசிக் ஃப்ளான்ச் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற எல்லா டூல்ஸும் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் லாஃப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது இந்த ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஷீட் வால் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் ஃப்ளான்ச் இல்லை மிட்டர் ஃப்ளான்ச் ஹெம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எல்லாமே எட்ஜை பேஸ் பண்ணி ஒரு புது ஷீட் ஃபார்ம் பண்ணுற மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எட்ஜ் ஃப்ளான்ச். ஸோ ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி இங்கே ஃப்ளாட்டாக ஒரு ஷீட் ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா எட்ஜ் ஃப்ளான்ச். ஸோ இதில் எந்த எட்ஜுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளான்ச் தேவை, ஸோ எந்த எட்ஜில் உங்களுக்கு ஒரு ஷீட் தேவையோ அந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த எட்ஜ் ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் அண்ட் வித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது திக்னஸ் மட்டும் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டுக்கு என்ன திக்னஸ் கொடுத்தீங்களோ அதே திக்னஸ் தான் இங்கே மெயின்டைன் ஆகும். ஸோ இதில் ஆங்கிளுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ஆங்கிளை மாற்றிக்க முடியும். ஸோ இது 90 டிகிரி இருக்குது. ஸோ 90 டிகிரி தேவையில்லை, இதை ஒரு 75ன்னு மாற்றினாலும் 75. ஸோ டேரெக்டாக போகணும் அப்படின்னா 90. அடுத்து உள்ளது ஃப்ளான்ச் லென்த். ஸோ இந்த ஃப்ளான்ச்சோட லென்த்தை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை பர்டிகுலர் லென்த்து தான் வேணும் அப்படின்னா இங்கே உள்ள ஃப்ளான்ச் லென்த். ஸோ இதில் பிளைண்ட், அப் டு வெட்டெக்ஸ் அண்ட் அப் டு எட்ஜுங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளைண்ட் அப்படிங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூஸ். ஸோ ஒரு வேல்யூஸை யூஸ் பண்ணி நீங்கள் லென்த்தை டிஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளைண்ட். ஸோ ஏற்கனவே ஒரு வெட்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குது, அந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட் முடிய உங்களுக்கு இந்த லென்த் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறப்ப அப் டு வெட்டெக்ஸும். ஸோ இன்னொரு எட்ஜ் இல்லை இன்னொரு மெர்ஜ் சர்ஃபேஸ் வரையும் இது எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா அப் டு எட்ஜ். ஸோ பிளைண்டுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிறோம். இதோட லென்த் எவ்வளவு, இதோட லென்த் ஒரு 50.
ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த 50ங்கிற லென்த்து எப்படி எடுத்துக்கணும்? ஸோ உங்களோட பேஸ்லேருந்து எடுத்துக்கணுமா, இல்லை இந்த ஃப்ளாஞ்சுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு எடுக்கும். ஸோ இங்கே கடைசி ஆப்ஷன் மூலிமா உங்களோட ஃபில்லட் ரேடியஸையும் அது சேர்ந்து எடுத்துக்கும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஃப்ளாஞ்ச் பொசிஷன். ஸோ உங்கள் எட்ஜில் நீங்கள் ஃப்ளாஞ்சை பொசிஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த எட்ஜிலேருந்து உங்களுக்கு இந்த ஃப்ளாஞ்ச் எவ்வளோ தூரத்தில் பொசிஷன் ஆகுறத இந்த ஃப்ளாஞ்ச் பொசிஷன் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இந்த மெட்டீரியல் இன்சைடு. ஸோ நீங்கள் இந்த ஆட் பண்ணிக்கிற மெட்டீரியல், அதாவது 2 mm ஆட் பண்ணிக்கிற இந்த மெட்டீரியல் எந்த சைடு ஆட் ஆகணும்? ஸோ மெட்டீரியல் இன்சைடா இல்லை மெட்டீரியல் அவுட் சைடா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இன்சைடு ஆட் ஆகும், அடுத்து உள்ளது அவுட் சைடில் ஆட் ஆகும். ஸோ இங்கே உள்ள ஃப்ளாஞ்ச் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு இன்சைட், அடுத்து உள்ளது அவுட் சைட். ஸோ இந்த அவுட்டர் ஃபேஸும் உங்களுக்கு நேராக இருக்கும் அப்படின்னா இன்சைடு செட் பண்ணிங்க. ஸோ இந்த அவுட்டர் ஃபேஸும் இதோட இன்னர் ஃபேஸும் நேராக இருக்கும் அப்படின்னா இந்த இன்னர் ஃபேஸ் ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பெண்ட் அவுட் சைடு. இந்த ஃபுல் பெண்டுமே இந்த காம்பவுண்டுக்கு அவுட் சைடில் கிரியேட் ஆகணும் அப்படின்னா பெண்ட் அவுட் சைடு. ஃபஸ்ட் ஒரு இன்சைட், அடுத்தது அவுட் சைட், அடுத்து உள்ளது இந்த இன்சைட். ஸோ இந்த சர்ஃபேஸ் மேலேருந்து இந்த பெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். அடுத்து உள்ளது பெண்ட் ஃப்ரம் விர்ச்சுவல் ஷார்ப். ஸோ ஷார்ப்பாக இந்த மெட்டீரியல் இடத்துலேருந்து உங்களுக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா விர்ச்சுவல் ஷார்ப். ஸோ இந்த 2 ஃபேஸும் உங்களுக்கு ஈக்குவலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து உள்ளது டேஞ்சன்ட் டு பெண்ட். ஸோ இந்த பெண்டுக்கு நேராக இந்த பெண்ட் ரேடியஸுக்கு டேஞ்சண்டாக இந்த எட்ஜ் டெவலப் ஆகணும் அப்படின்னா டேஞ்சன்ட் டு பெண்ட். ஸோ டேஞ்சன்ட் டு பெண்டில் ஆஃப்செட் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆஃப்செட்டோட வேல்யூ எவ்வளவு? ஸோ இதுக்கு டேஞ்சண்டாக தான் இந்த ஃபேஸ் இருக்கணும். சேம் வைஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்? 20, 30ன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்ஷன் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஃபிளிப் டேரக்ஷன். ஸோ நீங்கள் ஆஃப்செட் வேல்யூ கொடுத்ததுனால அந்த ஆஃப்செட் வேல்யூவை நீங்கள் நம்பர் வைஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை வெட்டெக்ஸா இல்லை சர்ஃபேஸானு கேட்குது. ஸோ இங்கே ஒரு டேட்டம் லைன் இருக்குது, அந்த டேட்டம் லைன்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த டேட்டம் லைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளைண்ட், ஸோ அந்த பிளைண்டில் ரிவர்ஸ் டேரக்ஷன். ஸோ மற்ற எந்த ஆப்ஷனுமே இந்த ஆஃப்செட்டுங்கிற வேல்யூஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இங்கேருந்து கிரியேட் ஆகணும், அது சேம்எஸ் பிளைண்டுங்கிற ஆப்ஷனில் கிரியேட் ஆகணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 10 mm டிஸ்டன்ஸ். 0ன்னு செட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக அதுலேருந்து ஆட் ஆகும். ஸோ 0ன்னு செட் பண்ணுறதுக்கு இந்த ஆஃப்செட் வேல்யூ நீங்கள் ஆஃப் பண்ணிட முடியும். அடுத்து உள்ளது கஸ்டம் பெண்ட் அலவன்ஸ். ஸோ இந்த பெண்ட் அலவன்ஸை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஸோ கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்கன்னா பெண்ட் அலவன்ஸ். ஸோ இதுக்குள்ளே கே ஃபேக்டர். ஸோ இந்த ஷீட்டுக்கு மட்டும் நீங்கள் வேறு கே ஃபேக்டர் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை வேறு பெண்ட் ரேடியஸ் அப்ளை பண்ணிக்க போகிறீங்கன்னா இங்கே வந்து கஸ்டம் பெண்ட் அலவன்ஸ். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஞ்சுக்கு என்ன ரேடியஸ் செட் பண்ணீங்களோ, என்ன கே ஃபேக்டர் செட் பண்ணீங்களோ அந்த கே ஃபேக்டர் தான் எல்லா ஷீட் மெட்டலும் உங்களுக்கு டெவலப் ஆகும். இல்லை பர்டிகுலராக இதுக்கு மட்டும் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு டூலுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்றிக்க முடியும். ஸோ இதை கஸ்டம் பெண்ட் அலவன்ஸை அன்டிக் பண்ணுறது மூலியமாக இந்த பேஸ் ஃப்ளாஞ்சோட மெட்டீரியல்ஸை அது எடுத்துக்கும். ஸோ அதை அன்டிக் பண்ணிடுறேன். அடுத்து உள்ளது கஸ்டம் ரிலீஃப். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ரிலீஃப் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த ரெக்டாங்குலர் ரிலீஃப் அப்ரோடுங்கிற டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷீட்டுக்கு மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணிக்க போகிறீங்கன்னா கஸ்டம் ரிலீஃப். ஸோ டிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷீட்டுக்கு மட்டும் என்ன ரிலீஃப், இதுக்கு மட்டும் டியர் ரிலீஃப். ஸோ இந்த இதில் அது பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன கண்டிஷனில் இன்னொரு ஷீட் அந்த எட்ஜில் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பெண்ட் ரேடியஸை நீங்கள் மாற்றுறதுக்கு எட்ஜ் ஃப்ளாஞ்சில் எடிட் ஃபீச்சர்ஸ், இதில் உள்ள யூஸ் டிஃபால்ட் ரேடியஸ். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ரேடியஸ் மெயின்டைன் ஆகும். எதை பேஸ் பண்ணினா உங்கள் கே ஃபேக்டரை பேஸ் பண்ணி. ஸோ அதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆக வேண்டாம், நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுக்கணும் அப்படின்னா இதை அன்டிக் பண்ணுங்கள் உங்களோட ரேடியஸ். ஸோ எவ்வளோ ரேடியஸ் செட் பண்ணிங்க, இது ஒரு 2. உங்களோட பெண்ட் ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ கேப் அப்படிங்கிறது 2 ஷீட் மெட்டல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அதுக்கு 2க்கும் உள்ள கேப் எவ்வளோதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது சிங்கிள் ஷீட் ஃபார்ம் ஆனதுனால இந்த கேப் உங்களுக்கு இப்போ ஹைலைட் ஆகாது. ஓகே. ஸோ உங்கள் பெண்ட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஒரு எட்ஜ் டெலீட் பண்ணிக்கிறேன், டெலீட். ஓகே. ஸோ இப்போ நிறைய எட்ஜ் எப்படி எட்ஜ் ஃப்ளாஞ்சுக்கு உட்படுத்துறது அப்படின்னா எட்ஜ் ஃப்ளாஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ், ஸோ எவ்வளோ ஹைட்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இங்கே வேல்யூஸ் முன்னால் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஹைட் ஒரு 45 டைப் பண்ணி என்டர். ஸோ இதே 45க்கு இங்கே உள்ள வேல்யூஸுக்கு இந்த எட்ஜ்லேயும் வேணும் அப்படின்னா இந்த எட்ஜை கிளிக் பண்ணலாம். அகைன் இந்த எட்ஜ் வேணும். ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜும். ஸோ இது ஆங்கிளை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 85. ஸோ இதை 90 செட் பண்ணிட்டோம். 90 செட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப் கிரியேட் ஆகும். ஸோ மல்டி பர்பஸாக நீங்கள் ஒரு எட்ஜ் கிளிக் பண்ணுறப்ப மட்டும் தான் அந்த கேப்புங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ கேப் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஷீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களோட கேப். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறோம், 2 ஷீட்டும் டச் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகும். 0 கொடுத்தீங்கன்னா 2மே டச் ஆகும். ஸோ 0.5. ஸோ இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஷீட்டுக்கும் இடைப்பட்ட இந்த கேப்பை செட் பண்ணி இதை டச் ஆகாமல் தடுத்துட முடியும். ஸோ இந்த கேப் எப்போ கிரியேட் ஆகும்னா உங்களோட ஷீட் 90 டிகிரிக்கு ஆட் ஆனால் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ இதோட வேல்யூஸை மாத்திரம் இது ஒரு 80.
ஸோ டேப்பராகவோ இல்லை ஆங்கிளாவோ நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த கேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. ஏன்னா கேப் இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ 90 இருக்கிறப்ப மட்டும்தான் கேப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ 90 டிகிரி இவ்வளோ கேப் உள்ளது, அது ஒரு 1 mm. ஸோ ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ளாட்டாக ஷீட் கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்சை ரைட் கிளிக் பண்ணி டெலிட். ஓகே. ஸோ இந்த எட்ஜில் ஃப்ளாட்டாக ஒரு ஷீட் கிரியேட் ஆக வேண்டாம், ஸோ பர்டிகுலர் ஷேப்பில் கிரியேட் ஆகணும், இல்லை பெண்ட் மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னா இங்கே உள்ள ஹெம். ஸோ ஹெம். ஸோ இந்த ஃப்ளாஞ்சுக்கு என்னென்ன பண்ணீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த எட்ஜில் ஹெம் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஷேப்பில் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. அவரோட ஷேப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கீழே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அவரோட டைப் அண்ட் சைஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி கிரியேட் ஆகும், அதுமாதிரி ஃபிட்டாக கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் பேர் க்ளோஸ்டு. அடுத்து உள்ளது ஓப்பன். ஸோ ஓப்பன்னா ஷீட் டைப்பில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்து உள்ளது இந்த டியர் ட்ராப். ஸோ கடைசியாக உள்ளது இந்த ரோடு. ஸோ ரோடுமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். அவரோட ரேடியஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது அவரோட ரேடியஸ். ஸோ இதோட கே ஃபேக்டரை மட்டும் நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கஸ்டம் பெண்ட் அலவன்ஸ்லையும், ஸோ இது ரிலீஃபை மட்டும் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்கன்னா இந்த கஸ்டம் ரிலீஃப் ஆங்கிள். ஸோ ஃப்ளிப் டைரக்ஷனில் இது டாப்பில் வேணுமா இல்லை டவுன் வேணுமான்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இருக்கட்டும் வேணும் அப்படின்னா இந்த எட்ஜ். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வேணும். பட் ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகணும். இது ஒரு 5. ஓகே. ஸோ இது மாதிரி எட்ஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கர்வ்டு ஷேப்பில் ஷீட் வேணுங்க அப்படிங்கிறப்ப இந்த ஹெம்முங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெம்மை டெலிட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் டெலிட். எஸ். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பேஸ் ஃப்ளாஞ்சை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை நீங்கள் ஜாக் மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ள ஜாக். ஸோ ஜாக்கில் ஒரு ஸ்கெட்ச் வரைய சொல்லும். ஸோ எந்த ஃபேஸில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அந்த பெண்ட் லைனை நீங்கள் வரைய பண்ணணும். ஸோ ஜாக். ஸோ இதில் ஒரு ஸ்கெட்ச் வரைய சொல்லும். இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச். ஸோ இது பேரெல்லாம் மாற்றுறதுக்கப்புறம் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்ச் எங்கே போட்டிருக்கீங்களோ அதில் ஒரு சைடு ஃபிக்ஸ்டு ஆகும், இந்த சைடு ஜாக் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். இதில் ஃபஸ்ட்டு கேட்குறது ஃபிக்ஸ்டு ஃபேஸ். ஸோ எந்த பக்கெட்டு ஃபிக்ஸ்டாக மாற்றணுமோ அந்த பக்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஃபிக்ஸ்டுனா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள டேரக்ஷன் உங்களுக்கு ஜாக் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஜாக்கோட ரேடியஸை மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா ஜாக்கோட ரேடியஸை மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு 1. இந்த ஜாக்கோட ரேடியஸ். ஸோ இங்கே ஒரு ரேடியஸ் அப்ளை ஆகிருக்கும், அதேமாதிரி இங்கே ஒரு ரேடியஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதோட சைஸை மாற்றிக்க போகிறேன், இதோட டேரக்ஷனை மாற்றிக்க போனால் ஃப்ளிப் டேரக்ஷன். ஸோ இந்த ஃப்ளிப்பை இங்கே மூலியமாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஃப்ளிப் டேரக்ஷன் 1 2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10-20 நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஜாக்கோட ஹைட்டை இங்கே உள்ள D1ங்கிற ஆப்ஷன் மூலியமாக மாற்றிக்க போகிறோம். அந்த ஹைட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறீங்கன்னா பிளைண்டுக்கும். ஸோ அந்த ஹைட்டை ஒரு வெட்டெக்ஸ் மூலியமாக நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா வெட்டெக்ஸுங்கிற ஆப்ஷனையும். ஸோ சர்ஃபேஸ் அப்படிங்கிறதும் இந்த ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸுங்கிறதும் ஒரு ரெஃபரன்ஸ் ரேட்டம் பிளான். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த 20 mmங்கிற ஹைட் எப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த டாப் ஃபேஸ்லேருந்து இந்த டாப் ஃபேஸ் முடியும் அப்படின்னா இந்த ஹைட். ஸோ இல்லை இந்த டவுன் ஃபேஸ்லேருந்து இந்த டவுன் ஃபேஸ் முடியும் அப்படின்னா இந்த டவுன் ஃபேஸ். இல்லை அந்த டாப் ஃபேஸ்லேருந்து இந்த டவுன் ஃபேஸ் முடியும்னா இந்த டவுன் ஃபேஸ். நீங்கள் கொடுக்குற ஹைட்டை எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணுமோ அதை நீங்கள் டைமென்ஷன் பொசிஷன் ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். அடுத்து உள்ளது இந்த ஜாக்கோட பொசிஷன். ஸோ ஜாக் எப்படி பொசிஷன் ஆகணும். ஸோ நீங்கள் எங்கே லைன் போட்டிங்களோ அந்த லைனில் கட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இல்லை ஒரு எட்ஜை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும் அப்படின்னா மெட்டீரியல் இன்சைட் இல்லை மெட்டீரியல் அவுட் சைடுன்னு தனியாக மாற்றிக்க முடியும். அடுத்து உள்ளது இந்த ஜாக் ஆங்கிள். ஸோ இந்த ஜாக் டெவலப் ஆகுறப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு. ஸோ இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு, அதே மாதிரி இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளவு, எல்லாமே பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதனால் 90. இதை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு 75. ஸோ இந்த ஆங்கிள் ஒரு 75 கிரியேட் ஆகிருக்கும். ஏகேன் மாற்ற போகிறீங்க இது ஒரு 45 இருந்தால் போதும் அப்படின்னா 45. ஸோ ஜாக் மாதிரி டெவலப் ஆகும். ஸோ எப்போயுமே இந்த ஃபேஸ் நேரம் தான் இருக்கும், தவிர இது எக்ஸ்டெண்ட் ஆகி போகாது. ஸோ இப்போ ஃபார்ம் ஆகிற ஷீட்டோட பெண்ட் அலவன்ஸை மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா கஸ்டம் பெண்ட் அலவன்ஸ். ஸோ இதான் உங்களோட ஜாக் ஃபீச்சர்ஸ். இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஜாக்குமே கிரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் ஃப்ளாட்டாக ஃபோட்டோ ஒரு ஷீட் உங்களுக்கு ஜாக்காக கிரியேட் ஆகிருக்கு. அடுத்து பார்க்க போகிறது இந்த மிட்டர் ஃப்ளாஞ்ச். ஸோ ஒரு கார்னரில் 2 ஷீட்டும் கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகணுமா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த மிட்டர் ஃப்ளாஞ்ச். ஸோ அதுக்கு தேவையான ஒரு காம்பவுண்டை வரைஞ்சி எப்படி அந்த மிட்டர் ஃப்ளாஞ்சை யூஸ் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி இந்த ஜாக்கை மட்டும் டெலீட் பண்ணுறோம். டெலீட். ஓகே. ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தேவையில்ல, டெலீட். இதில் உள்ள மிட்டர் ஃப்ளாஞ்ச்
இதில் ஒரு டேட்டம் பிளான். ஸோ இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க. அந்த ஸ்கெட்ச் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா இந்த ஃபேஸ். இது ஸ்க்ரீனுக்கு மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ எந்த மாதிரி உங்களோட செகண்ட் ஷீட் ஃபார்ம் ஆகணுமோ அந்த ப்ரொஃபைலை வரைஞ்சிக்க போகிறீங்க. ஸோ இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இதோட ஹைட், ஸோ இந்த போட்டுள்ள திக்னஸ். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த ஹைட் எவ்வளவு, இந்த ஹைட் ஒரு 20. ஸோ அதே மாதிரி இந்த வித் எவ்வளவுன்னு நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது ஒரு 15. ஸோ இதான் உங்களோட ப்ரொஃபைல் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு எஜ்ஜில் மட்டும் உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு காமன் செக்ஷனாக இல்லாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ரொஃபைலுக்கு ஒரு ஷீட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த மிட்டர் ஃப்ளாஞ்ச். ஸோ இந்த மிட்டர் ஃப்ளாஞ்சில் இந்த எஜ்ஜுக்கும் தேவை அப்படின்னா இந்த எஜ்ஜு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த எஜ்ஜுக்கும் தேவைன்னா இந்த எஜ்ஜு கிளிக் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த எஜ். ஸோ 4 எஜ்லேயும் உங்களுக்கு இந்த மிட்டர் ஃப்ளாஞ்ச் டெவலப் ஆகிரும். ஸோ இது டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த கார்னரில் ஆக்சுவலாக இது கட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படியே ட்ராவல் ஆகி வரும்போது இந்த இடத்துல உள்ள மெட்டலும் இந்த இடத்துல மெட்டலும் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அப்போ இன்டர்செக்ட் ஆகிறப்ப எந்த மாதிரி ரிலீஃப் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ரிலீஃப் அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது யூஸ் டிஃபால்ட் ரேடியஸ். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள ரேடியஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போயின்னா யூஸ் டிஃபால்ட் ரேடியஸ், இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த யூஸ் டிஃபால்ட் ரேடியஸை அன்டிக் பண்ணிவிட்டு இங்குள்ள வேல்யூஸை கொடுத்துக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ இந்த ஃப்ளாஞ்செல்லாம் எங்கே பொசிஷன் ஆகணும், உங்கள் அவுட்டர் சர்ஃபேஸும் இங்கே உள்ள இன்னர் சர்ஃபேஸும் மெர்ஜ் ஆகணுமா, இல்லை அவுட்டர் சர்ஃபேஸும் இன்னர் ரேடியஸும் மெர்ஜ் ஆகணும்னு தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பெண்ட் அவுட் சைட். ஸோ எட்ஜை விட்டு உங்களோட பெண்ட் வெளியே வரணும் அப்படின்னா பெண்ட் அவுட் சைட். ஸோ இது கிளிக் பண்ணுறப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ ஒவ்வொரு எட்ஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்குவோம். ஸோ இங்கே உள்ள கேப் 2 ஷீட் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது அது 2 ரிலீஃப் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ரிலீஃபோட கேப் எவ்வளோதுன்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது 0.25. இங்கே 1 டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இங்கே 1ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கே உள்ள இந்த கேப் டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் மூலியமாக 2 ஷீட்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கேப் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 0.25 இருக்குது. இப்போ 1 சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கும் 2வது ஷீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸாக இந்த கேப். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷீட் மெட்டல் கிரியேட் ஆகிரும். ஸோ இதே ப்ரொஃபைலை நீங்கள் அவுட் சைடில் போட்டிருந்தால் எப்படி ஆகிருக்கும். ஸோ இந்த மிட்டர் ஃப்ளாஞ்சை ரைட் கிளிக், டெலிட். எஸ். ஸோ இந்த ஸ்கெட்சை ரைட் கிளிக், எடிட் ஸ்கெட்ச். ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வந்துட்டு ஸோ இங்கே ஒரு லைன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு லைன் போடுறோம். ஸோ இதோட லென்த் ஒரு 15. ஸோ இந்த பக்கத்து உள்ள ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக், டெலிட், எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை நீங்கள் மிட்டர் ஃப்ளாஞ்சுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அவுட் சைடில் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நிறைய எட்ஜஸ் நீங்கள் சேவ் பண்ணும்போது இந்த எட்ஜ் 1. ஸோ இதில் இந்த எட்ஜஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த எட்ஜ், அதே மாதிரி இங்கே உள்ள இந்த எட்ஜும், ஸோ இங்கே உள்ள இந்த எட்ஜ். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் உள்ளே போட்டிருக்கும் போது உங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு கட் ஆகிருக்கு. ஸோ அதே ப்ரொஃபைலை நீங்கள் அவுட் சைடில் போடும்போது இந்த எட்ஜ் முடி உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த கேப் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா 0 என்டர். ஸோ எல்லா எட்ஜும் உங்களுக்கு டச் ஆகும். ஸோ இன்சைடில் போடும்போது ட்ரிம்மோ, அவுட் சைடில் போடும்போது எக்ஸ்டர்னுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இதை எடுத்துக்க முடியும். ஸோ கேப் வேணும் அப்படின்னா இது உள்ள டிஸ்டன்ஸ் 1 mm. ஸோ இதான் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மிட்டர் ஃப்ளாஞ்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிட்டர் ஃப்ளாஞ்சை ரைட் கிளிக் பண்ணி டெலிட். எஸ். ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தேவையில்லைனாலும் ரைட் கிளிக், அதோட டெலிட். அடுத்து இங்கே உள்ளது ஸ்கெட்ச் பெண்ட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஃப்ளாட் ஃபேஸை பெண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் பெண்ணுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் எங்கே ஸ்கெட்ச் வரையீங்களோ அந்த ஸ்கெட்சை நியூட்ரல் லைனாக எடுத்துக்கிட்டு இந்த ஷீட் உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ ஸ்கெட்ச்டு பெண்ட். ஸோ எந்த பிளானில் ஸ்கெட்ச் இருக்குது, இந்த பிளானில் தான். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி அதை நார்மலாக கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களோட பெண்ட் லைன், இந்த லைனை பொறுத்து தான் உங்களோட இந்த ஷீட் பெண்ட் ஆகணும். ஸோ இதான் உங்களோட நியூட்ரல் லைன், எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இதில் பெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறது ஃபிக்ஸ்டு ஃபேஸ். ஸோ இதை பெண்ட் பண்ணுறப்ப இந்த ஃபேஸை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இகிட்டு பெண்ட் பண்ணவா, இல்லை இகிட்டு ஃபிக்ஸடாக வச்சுட்டு இகிட்டு பெண்ட் பண்ண கேட்கும். ஸோ இது உங்களோட ஃபிக்ஸ்டு ஃபேஸ். இதான் உங்களோட ஃபிக்ஸ்டு ஃபேஸ். ஆட்டோமேட்டிக்காக எங்கே நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த லைன்லேருந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும்.
ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன், ஸோ எங்கே லைன் போட்டிங்களோ அந்த லைனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டுமா இல்லை ஒரு எட்ஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணுமான்னு கேட்குது. ஸோ மெட்டீரியல் இன்சைட்னா மெட்டீரியல் இன்சைட் கிரியேட் ஆகும். ஸோ இங்கே லைன் ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஸோ அந்த இடத்த உங்களோட இன்சைட் ரேடியஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டாவது உள்ளது உங்களோட அவுட் சைட் ரேடியஸ் தான் அந்த லைனில் இருக்கணும் அப்படின்னா உங்களோட அவுட் சைட் ரேடியஸ். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ஃப்ளாட் ஃபேஸ், ஸோ இன்னர் ஃபேஸும் அந்த லைனு நேராக இருக்கணும் அப்படின்னா மூணாவது ஆப்ஷனும். அடுத்தது இதை விட்டு வெளியே வரணும். ஸோ இந்த எட்ஜில் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதோட டிஃபால்ட் ரேடியஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். அன்டிக் பண்ணிவிட்டு இது ஒரு 2. ஸோ இந்த பெண்ட் ரேடியஸை நீங்கள் மாற்றிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதே வச்சுக்குவோம். ஸோ இதோட பெண்ட் ரேடியஸ் 2ன்னு செட் பண்ணிவிட்டு இதோட பெண்ட் அலவன்ஸ், ஸோ இந்த ஃபீச்சருக்கு மட்டும் நீங்கள் பெண்ட் அலவன்ஸை மாற்றிக்க போயிங்கன்னா கஸ்டம் பெண்ட் அலவன்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஃப்ளாட் ஃபேஸை ஃபார்ம் பண்ணி அந்த பேஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எங்கே நீங்கள் கிராஸாக போட்டால் என்ன ஆகும், அதே ஸ்கெட்ச்டு பெண்ட். இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸ்கெட்ச். ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபைல் இப்படி இருக்கு. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இப்போ ஃபிக்ஸ்டாக உள்ள பகுதி எது அப்படின்னா இந்த பகுதி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பெண்ட் ஆயிரும். ஸோ இந்த 90 டிகிரி பெண்டு உங்களுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆட் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ ரிவர்ஸில் உங்களுக்கு பெண்ட் ஆகுது. இல்லை 90 டிகிரி பெண்ட் ஆக வேண்டாம், ஒரு 40 டிகிரி நீங்கள் கம்மி பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு 75. இதில் உள்ள இந்த ஆங்கிளை மாற்றுறது மூலியமாக இந்த பெண்ட் ஆங்கிளை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 65. ஸோ இந்த டைரக்ஷன் 65 உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ஒரு ஃப்ளிப் டைரக்ஷன் மூலியமாக அது மேலேயும் கீழே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது 65 வேண்டாம், ஒரு 20 அப்படின்னாலும் 20. ஸோ நீங்கள் 90க்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பெண்ட் ஆகும். ஸோ இது ஒரு 120 உங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பெண்ட் ஆகிறப்ப ஒரு பெண்ட் ரேடியஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த பெண்ட் ரேடியஸ் டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்னா யூஸ் டிஃபால்ட் ரேடியஸ். ஸோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்கன்னா டிஃபால்ட் ரேடியஸ் அன்டிக் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 1. ஸோ இந்த கிரியேட் ஆகிற இந்த ஃபீச்சருக்கு மட்டும் நீங்கள் பெண்ட் அலவன்ஸை மாற்றுறதுக்கு கஸ்டம் பெண்ட் அலவன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் பெண்ட். ஸோ இதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்கெட்ச்டு பெண்ட். ஸோ இந்த ஸ்கெட்ச்டு பெண்டுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருந்தாலும் சரி, இல்லை ஸ்கெட்ச் பெண்ட் போனதுக்கப்புறம் உங்களால் இண்டிவிஜுவலாக ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்க முடியும். ஸோ ஸ்கெட்ச்டு பெண்ட் எந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ்லாம் ஸ்கெட்ச் வரையணும்னு சொல்லிவிட்டு நார்மல் டு வியூ, இதில் இந்த இதுட்டு ஒரு லைன் போட போகிறோம். ஸோ இதான் உங்களோட பெண்ட் லைன். ஸோ இந்த பெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெண்ட் ஆக போகுது. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ஃபிக்ஸட் ஆகும், இதோட ஆப்போசிட் சைடு உங்களுக்கு பெண்டு ஆகும். ஸோ இதோட டேரக்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ 90 டிகிரி பெண்ட் ஆக வேண்டாம், இது ஒரு 120 இந்த டேரக்ஷனில். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு பெண்ட் லைனை நீங்கள் ஸ்கெட்ச் மூலியமாக ஃபார்ம் பண்ணி அந்த லைன் மூலியமாக உங்களோட ஃப்ளாட் ஃபேஸை பெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு டேரக்ஷன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எதோட டேரக்ஷன் மாற்றணுமோ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதோட எடிட் ஃபீச்சர்ஸ், உங்களோட ஃப்ளிப் டைரக்ஷன். ஓகே. ஸோ ரெண்டு மெட்டீரியலும் ஒரே சைடு உங்களுக்கு பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி தேவையான இடத்துல உங்களால் ஸ்கெட்ச் லைனை ஃபார்ம் பண்ணி பெண்ட் பண்ணிட முடியும். அடுத்தது இந்த கிராஸ் பிரேக். ஸோ இந்த ஃப்ளாட் ஃபேஸை நீங்கள் கிராஸ் பிரேக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கிராஸ் பிரேக்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் பிரேக் எந்த ஃபேஸில் வேணும், இதான் உங்களோட ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸில் எங்கெல்லாம் கார்னர் பாயிண்ட் இருக்கோ அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து அதோட ஆப்போசிட் கார்னர் பாயிண்ட் ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து இந்த கார்னருக்கு ஒன்று, அதேமாதிரி இதுலேருந்து இந்த கார்னருக்கு ஒன்று. ஸோ ஃப்ளிப்ங்கிறது மூலியமாக டேரக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த போட்டு ப்ரொஜெக்ட் ஆகணுமா, இல்லை இந்த பக்கத்து ப்ரொஜெக்ட் ஆகணுமா, ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளவு, இதோட ஆங்கிள் எவ்வளவு, நீங்கள் தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிளை மாற்றி பார்ப்போம். இது ஒரு 60. ஓகே. ஸோ இந்த ஃபேஸில் ஒரு 4 பிரேக் லைன் ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இந்த லைன் தான் உங்களுக்கு பெண்ட் லைன். ஸோ இந்த ஃப்ளாட்டனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட பெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ ஃப்ளாட்டன். ஸோ உங்களோட ஷீட் உங்களுக்கு ஃப்ளாட்டாக கேட்டாக இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் பெண்ட் பண்ணிருந்தீங்களோ அது சென்ட்ரல் மூலியமாக இன்டிகேட் பண்ணும். ஸோ இது ஒரு பெண்ட் லைன், இது ஒரு பெண்ட் லைன், இங்கே ஒரு பெண்ட் லைன். ஸோ இது ரெண்டும் நீங்கள் போட்ட கிராஸ் லைன், அதாவது கிராஸ் பிரேக். ஸோ ஃப்ளாட்டன் ஆஃப் பண்ணுற மூலியமாக அதை பழையபடிக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ இங்கே உள்ள ஃப்ளாட்டனை ஆன் பண்ணும்போது அங்கே மாடலில் உள்ள ஃப்ளாட்டுங்கிற நேமில் ஹைலைட் ஆகும். எகைன் இதை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த ஃப்ளாட்டனை ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மல் பொசிஷன் அதை கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு ஹோல் போடணும், இல்லை இந்த ஷீட் மெட்டல் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா
இந்த எக்ஸ்ட்ரூட் கட் இல்லை ஹோல்ஸ் இல்லை வெண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண போங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட்டும், இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான சைஸை வச்சு நீங்கள் ஹோல் போட போங்கன்னா இந்த சிம்பிள் ஹோலுங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ எந்த ஃபேஸில் நீங்கள் ப்ரொஃபைல் வரைய போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பேரலாக மாற்றினதுக்கப்புறம் அதில் தேவையான செக்ஷனை வரைஞ்சிக்க முடியும். ஸோ உங்களோட ரெக்டாங்கிள். ஸோ இன்னொரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இது உங்களோட சர்க்கிள். ஸோ ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த பவர் ட்ரிம் எடுத்து தேவையில்லாத என்டிட்டிஸை ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்டிட்டி தேவையில்லை, அதேமாதிரி இந்த என்டிட்டி உங்களுக்கு தேவையில்லை. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஓகே. ஸோ நீங்கள் ஃபார்ம் பண்ண ப்ரொஃபைலுக்கு உங்கள் ஷீட் மெட்டல் கட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து உள்ளது சிம்பிள் ஹோல். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு ஹோலை ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் ஹோலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. சிம்பிள் ஹோல். ஸோ எந்த இடத்துல வேணும், ஸோ இதை சூஸ் பண்ணுறப்ப இந்த இடம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளானர் பேஸாக தான் இருக்கணும். ஸோ இந்த தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எங்கே பிக் பண்ணிங்களோ அது சென்டர் பாயிண்ட் ஆகும், அந்த ஃபேஸுக்கு பேரலாக உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஹோலோட டெப்த்தை நீங்கள் டேரக்ஷன் ஒன்று மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டேரக்ஷனை பிளைண்ட், த்ரூ ஆல், அப் டு நெக்ஸ்ட்டுங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளைண்ட் அப்படிங்கிறது வேடியும், த்ரூ ஆல் அப்படிங்கிறது உங்களோட இன்டர்செக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களோட ஹோல் பிளேஸ் ஆகிரும். அப் டு நெக்ஸ்ட் அடுத்த சர்ஃபேஸ் வரையும் வேணும் அப்படின்னா அப் டு நெக்ஸ்ட்டும், அப் டு வெர்டெக்ஸ் அடுத்த பாயிண்ட் வரையும், இது அப் டு சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இது மூணுமே எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட் வரையும் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் ஹோல் பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா அவருக்கு முக்கியமான 2 டைமென்ஷன், ஒன்று லென்த்தும் ஒன்று டயாமீட்டர். ஸோ லென்த்தை டியூனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டயாமீட்டரை இந்த சர்க்கிள் ஆப்ஷன் மூலியமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது ஒரு 5. ஸோ நீங்கள் ஷீட் மெட்டல் ஹோல் போடுறதுனால இது ஃபுல் லென்த்துக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இதே ஹோலை நீங்கள் டேப்பராக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் டேப்பர். ஸோ எவ்வளோ டேப்பர் கிரியேட் ஆகணும், இது ஒரு 5 டிகிரி. ஸோ அந்த 5 டிகிரி டேப்பரும் அவுட்வேர்டில் வேணும் அப்படின்னா டிராஃப்ட் அவுட்வேர்ட், இது டிராஃப்ட் இன்வேர்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த ஹோல் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ ஹோல் பிளேஸ் பண்ணுறப்ப ஒரு சர்ஃபேஸும் ஒரு சென்டர் பாயிண்ட் தேவை. அந்த ஹோலோட டயாமீட்டர் அண்ட் லென்த் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூட் கட் இந்த சிம்பிள் ஹோலை இந்த பெண்டில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி இந்த ஃப்ளாட் ஃபேஸை, அதாவது இந்த பெண்ட் ஷீட்டை நீங்கள் ஃப்ளாட்டாக மாற்ற போகிறீங்க. ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அன்ஃபோல்ட். ஸோ இந்த பெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்டில் நீங்கள் ஒரு ஹோல்ஸோ இல்லை கட்டோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எகெயின் நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அன்ஃபோல்ட். ஸோ இது உள்ள ஆப்ஷன் ஃபிக்ஸ்டு ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த ஃபேஸை நீங்கள் ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை கேட்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபிக்ஸ்டு ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ணி எந்த பெண்டில் நீங்கள் அன்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஸோ அடுத்து உள்ள பெண்ட் அன்ஃபோல்ட். ஸோ இந்த பெண்ட் அன்ஃபோல்ட் ஆகட்டும், அதே மாதிரி இந்த பெண்டும் அன்ஃபோல்ட் ஆகட்டும். ஸோ இதுமாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா பெண்டுமே இங்கே செலக்ட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டில் எந்த பெண்ட்லாம் ஆட் ஆகிருக்கோ அது எல்லாமே ஃப்ளாட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணது இந்த பெண்ட், அடுத்தது இந்த பெண்ட். ஸோ இந்த 2 பெண்டும் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக மாதிரி இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணாத இந்த பெண்ட் உங்களுக்கு நார்மலாக அதே மாதிரி இருக்கும். ஸோ எகெயின் அன்ஃபோல்டில் எடிட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக், ப்ளே செக்ஷன். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் பெண்டுக்கு அப்ளை பண்ணிக்க போகிறீங்கன்னா ஸோ இதை அன்ஃபோல்ட் பண்ணி ஓகே. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகிருக்கு. ஸோ அன்ஃபோல்டில் எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள கலெக்ட் ஆல் ஃபென்ஸ். ஸோ இந்த ஷீட் பாடியில் எங்கெல்லாம் பெண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களோ எல்லா பெண்டையுமே நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கலெக்ட் ஆல் பெண்ட்ஸ். ஸோ ஸ்கெட்ச் பெண்ட் 1, 2, 3ன்னு 3 பெண்ட் அடையிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இது, ரெண்டாவது உள்ளது இது, மூணாவது உள்ளது இது. ஸோ ஓகே. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணாமல் மொத்தமாக அந்த ஷீட் பாடியோட எல்லா பெண்டையும் அது எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெண்டில் நீங்கள் ஈஸியாக ஹோலையோ இல்லை கட் ஃபீச்சரையோ உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காண்டி ஒரு சிம்பிள் ஹோல். ஸோ எந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் வேணும். அந்த ஹோல்ஸோட லென்த் எவ்வளவு, ஒரு 5. ஸோ அடுத்தது டயாமீட்டர். ஸோ இது ஒரு 12.5. ஸோ இந்த ஹோல்ஸை நீங்கள் டேப்பராக போனாலும் டேப்பராக போட்டுக்க முடியும். ஸோ இந்த ஹோல்ஸை கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு பெண்டான இடத்துல நீங்கள் ஹோல் போடணும் அப்படின்னா ஷீட் மெட்டலில் ஃப்ளாட்டெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோலை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஹோல் ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அதை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு போகணும். அதாவது பெண்ட் செக்ஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஃபோல்ட். எகெயின் நீங்கள் அன்ஃபோல்ட் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த ஃபோல்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபோல்ட். ஸோ இதில் ஃபிக்ஸ்டு ஃபேஸ் இதை எடுத்துக்குவோம். அடுத்தது எந்த பெண்டை நீங்கள்
ஃபோல்ட் பண்ண போறீங்களோ அந்த பெண்டை சூஸ் பண்ணணும். ஸோ எந்த பெண்டை, இந்த பெண்டை மட்டும் தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ண போறீங்கன்னா இந்த பெண்ட். ஓகே. ஸோ ஹோல் பிளேஸ் ஆகிட்டு அந்த ஹோல் போட்டதுக்கு அப்புறம் இந்த செக்ஷன் நீங்கள் பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி ஆகிருக்குமோ அதுவுமே உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த பெண்டை மட்டும் தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணதுனால மற்ற 2 பெண்டும் உங்களுக்கு நார்மலாக ஃப்ளாட் ஃபேஸ்லேயே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுலேயும் ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள கரெக்ட் ஆல் பெண்ட். ஸோ நீங்கள் எந்த பெண்ட்லாம் இந்த சாலிட் பாடியில் அன்பெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த எல்லா பெண்டையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கலெக்ட் ஆல் பெண்ட்ஸ். ஸோ 3மே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ எகெயின் இப்போ அன்ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த ஃபேஸை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த பெண்டை மட்டும் அன்ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இதில் ஒரு கட் ஃபீச்சர்ஸ். எக்ஸ்ட்ரூட் ஹெட் எந்த ஃபேஸில் வரைய போகிறீங்க, இந்த ஃபேஸில் வரைய போகிறோம். ஸோ இந்த ஃபேஸை ஸ்க்ரீனுக்கு நார்மலாக கொண்டு வந்துட்டு இதில் ஒரு செக்ஷன், ஒரு ரெக்டாங்கிள். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ அதோட திக்னஸ் எவ்வளோ நீங்கள் சொல்லிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ கட் ஆனதுக்கப்புறம் எகெயின் இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோல்ட். இந்த ஃபோல்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணது இந்த பெண்ட் மட்டும்தான். ஸோ கலெக்ட் ஆல் பெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த மட்டும்தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணதுனால இது மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரூட் ஷேப்பில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதை பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது கிரியேட் ஆகும். ஸோ ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்டு எப்போவுமே ஒரு பெண்டில் நீங்கள் எதுவும் ஆப்ரேட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட். ஸோ அன்ஃபோல்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோல்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஷீட் மெட்டல் கசட். ஸோ கசட் அப்படிங்கிறது உங்கள் ஷீட் மெட்டல் நீங்கள் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கசட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் எந்த ஃபேஸ், ஸோ எந்த 2 ஃபேஸுக்கு இடையில நீங்கள் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபேஸு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் இதாகும், அடுத்து நீங்கள் கொடுக்க போகிற ஃபேஸ் இந்த ஃபேஸ். ஸோ இதுக்கு 2க்கும் இடையில உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த சப்போர்ட்டோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கீழே உள்ள ஆப்ஷன் மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த சப்போர்ட்டோட டைரக்ஷன் 10 mm. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இந்த சப்போர்ட் கிரியேட் ஆகணும், 10 mm இல்லை ஒரு 20 mm. ஸோ இதான் 0, இங்கேருந்து வர வர இங்கே டைரக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இது டைரக்ஷன் நீங்கள் மாற்றுறப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அந்த சைடு இது போகிறதுனால உங்களுக்கு இது கிரியேட் ஆகாது. ஸோ இதை வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 15. ஸோ இது பொசிஷன். ஸோ எந்த இடத்துல பொசிஷன் ஆகும் அப்படிங்கிறத இதை டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 15 வேண்டாம், உங்களுக்கு இந்த பாயிண்டில் தான் 15 வேணும் அப்படின்னா பாயிண்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலிட். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து வேணும், இதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுலேருந்து இந்த டேரக்ஷனில் 15. ஸோ அந்த டேரக்ஷன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ரிவர்ஸ் டேரக்ஷன். ஸோ நீங்கள் வச்ச பாயிண்ட்லேருந்து இந்த பக்கத்து 15 வேணுமா இல்லை இந்த பக்கத்து 15 வேணுமா. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ எந்த எஜ்ஜிலுக்கு இது ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ இந்த எஜ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ரெஃபரன்ஸ் எஜ், அடுத்து உள்ளது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து டைரக்ஷன் ஆஃப்செட் வேல்யூஸ். ஸோ கீழே உள்ள ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களோட கசட் என்ன ஷேப்பில் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொஃபைலில் நீங்கள் டைரக்ஷனை மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றினதுக்கப்புறம் இந்த டாப் சர்ஃபேஸ் உங்களுக்கு கர்வ் ஷேப்பில் வேணுமா இல்லை ஃப்ளாட்டாக வேணுமா. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு ரவுண்டட் கெசட், அடுத்து உள்ளது ஃப்ளாட். ஸோ இந்த கெசட்டோட ப்ரொஃபைல்ஸில் உங்கள் டைமென்ஷன்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இன்டென்ட் டெப்த். ஸோ டெப்த் எவ்வளோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டார்டிங் எட்ஜ், ஸோ நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் எட்ஜுக்கும் ஸோ இந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் அங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஒரு 15. ஸோ இந்த எட்ஜ்லேருந்து இந்த லென்த் 15 இருக்கும், அதே மாதிரி இந்த எட்ஜ்லேருந்து இந்த ஹைட் உங்களுக்கு 15 ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹைட்டை பேஸ் பண்ணி நீங்கள் 15 கொடுக்கல. ஸோ இந்த ப்ரொஃபைலில் ஒவ்வொரு டேரக்ஷன் நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் டைமென்ஷன். சில ஃபஸ்ட் உள்ளது D1. ஸோ இந்த எட்ஜ்லேருந்து இந்த டேரக்ஷனில் எவ்வளோ லென்த் ஆட் ஆகிருக்குமோ அது D1 ஆகும். ஸோ இதுலேருந்து இது ஒரு ஹைட் உங்களுக்கு D2. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ தான் உங்களுக்கு A1ங்கிறது ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ D1 ஒரு 15. ஸோ ஒரு ஹைட் எவ்வளவு, ஹைட் ஒரு 20. ஸோ ஆங்கிள் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க போயிங்கன்னா ஆங்கிள் உங்களால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆங்கிள் கிளிக் பண்ணுங்கள், அது எவ்வளவு ஒரு 45. ஸோ நீங்கள் ஆங்கிள் கொடுக்கும்போது உங்கள் D1 இல்லை D2 உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆங்கிளும் D1 தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா D2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆங்கிள் அண்ட் D1. ஸோ ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் மட்டும் கேட்கும். ஸோ டேரக்ஷன் நமக்கு மாற்றிக்க முடியும். ஸோ D2 கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட 2 டேரக்ஷன் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபிளிப் டைமென்ஷன் அப்படிங்கிறது ஸோ D1க்கு 15 D2க்கு 20 செட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் ஹைட்டு தான் 20 வேணும், பட் இதோட லென்த் உங்களுக்கு 15 வேணும் அப்படின்னா இவ்வளோ ஃபிளிப் டைமென்ஷன். ஸோ இங்கே உள்ளது 20, இங்கே உள்ளது 15 இருக்குது. ஸோ ஃபிளிப் கொடுக்கும்போது இங்கே உள்ளது 15 இங்கே உள்ளது 20 உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்தது இந்த ப்ரொஃபைலோட வித் எவ்வளவு, அவரோட திக்னஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வித் எவ்வளவு நீங்கள் 5 செட் பண்ணிங்க, அவரோட திக்னஸை நீங்கள் Tன்னு செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு நீங்கள் டிராஃப்ட் ஃபீச்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிராஃப்ட். ஸோ இதில் ஃப்ளாட்டாக மாற்றிக்குவோம். ஸோ ஃப்ளாட்டாக ஆனதுக்கப்புறம் இதோட டிராஃப்ட். ஸோ எவ்வளோ டிகிரி டிராஃப்ட் ஆகணும்? இது ஒரு 10 டிகிரி. ஸோ உங்களோட சப்போர்ட் ஒரு டிராஃப்ட் ஃபீச்சராக க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒரு 3 டிகிரிஸ். ஸோ இந்த உங்களுக்கு டேப்பர் க்ரியேட் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த டேப்பரை அன்டிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒவ்வொரு எஜ்ஜும் ஷார்ப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷார்ப் எஜ்ஜை நீங்கள் ரவுண்ட் எஜ்ஜாக மாற்றுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த இன்னர் கார்னர் ஃபில்லட் அண்ட் அவுட்டர் கார்னர் ஃபில்லட். ஸோ இன்னர் அப்படிங்கிறது இங்கே உள்ள இந்த எஜ்ஜும், ஸோ அவுட்டர் அப்படிங்கிறதோட அவுட்டர் ஷேப்பில் உள்ள எஜ்ஜும் குறிக்கும். ஸோ ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து உள்ளதே ப்ரிவ்யூ. நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த கெசட்டுக்கு ஃபுல் ப்ரிவ்யூ தெரியணுமா இல்லை பார்ஷியலாக ப்ரிவ்யூ தெரியணுமாங்கிறத இங்கே செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஃபுல் ப்ரிவ்யூ. ஸோ கசட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட காம்பவுண்ட் எப்படி இருக்கணுமோ அதை காமிக்கும். ஸோ பார்ஷியல் அப்படிங்கிறது கசட்டை மட்டும் உங்களுக்கு தெளிவாக காமிக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ண 2 ஃபேஸுக்கு இடையில் ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த பெண்டு இடத்துல அந்த பெண்டோட ரேடியஸ் எவ்வளோதோ அதே ரேடியஸாக இங்கேயும் மெயின்டைன் ஆகும். ஸோ அதோட ஹைட்டையும் இதோட வித்தையும் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வெண்ட். ஸோ ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இதை சேவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு காம்பவுண்ட் டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபைலில் நியூ. ஸோ இதில் உள்ள பார்ட் மாடலிங். ஸோ பார்ட் மாடலிங்கில் ஷீட் மெட்டல் வாங்க. ஸோ ஷீட் மெட்டலில் டிஃபால்ட்டாக இந்த வெண்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னா ஒரு பேஸ் ஃபீச்சர் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த வெண்டுங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். ஸோ பேஸ் ஃப்ளாஞ்ச் இந்த டாப் லைனில் ஒரு செக்ஷன் வரைஞ்சிக்க போகிறோம். ரெக்டாங்கிள் ஓட ஹைட். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஒரு வித் எவ்வளவு? இது ஒரு 5. அதே மாதிரி இதோட ஹைட் ஒரு 15. ஸோ இதே மாதிரி ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டில் நீங்கள் வெண்டிலேட்டர் ஹோல் ப்ளேஸ் பண்ணால் அந்த வெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி உள்ள திக்னஸ் ஒரு 2 mm, ஏன்னா 0.3. இதான் உங்களோட ஷீட்டோட திக்னஸ். ஸோ இந்த ஷீட் பாடியில் ஒரு வெண்டிலேட்டர் ஹோல் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வெண்ட். ஸோ இந்த ஷீட் பாடியில் இந்த வெண்டிலேட்டர் ஹோலை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த வெண்டிலேட்டர் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை நீங்கள் ஸ்கெட்ச் மூலியமாக டிஃபைன் பண்ணிங்க. ஸோ அந்த ஸ்கெட்சை நீங்கள் இந்த வெண்டிலேட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த ஸ்கெட்சை எடுத்து எந்த ஃபேஸில் வரைய போகிறோமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. இதான் உங்களோட ஸ்கெட்சிங் ஃபேஸ். ஸோ ஸ்பேஸ் பார் நார்மல் வியூ செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெண்டிலேட்டரோட ஷேப் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்குவோம். எகெயின் இன்னொரு சர்க்கிள். ஸோ எத்தனை ப்ரொஃபைல் நீங்கள் வரையணும்னு ஆசைப்படுறீங்க அந்த ப்ரொஃபைல் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். அடுத்தது ஒரு லைன்ஸ். ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே ஒரு லைனும், எகெயின் லைன், இங்கேருந்து இங்கே ஒரு லைன். ஸோ வேறு எதுவும் ப்ரொஃபைல் நீங்கள் வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். கார்னர் ரெக்டாங்கிள். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வேணும். அதே மாதிரி இங்கே ஒரு ரெக்டாங்கிள். அடுத்தது கிராஸ் லைன்ஸ். ஸோ இதுலேருந்து இங்கே ஒரு லைன்ஸ் வேணும். அதே மாதிரி இதுலேருந்து இங்கே ஒரு லைன். ஸோ இதுமாதிரி ப்ரொஃபைல் வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இதான் உங்களோட வெண்டிலேட்டர் ஹோல்ஸ். அப்படின்னா இதே நீ எப்படி வெண்டிலேட்டர் ஹோல்ஸை 3D மாடலிங் மாற்றுறதாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஸ்கெட்சையும் இந்த வெண்டுங்கிற ஆப்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வெண்ட். ஸோ இது உங்களோட பவுண்ட்ரிஸ். ஸோ அவுட்டர் ஏரியா ஏதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இந்த லைன், இந்த ஏஜ், இந்த ஏஜ். ஸோ 4 ஏஜ் தான் உங்களோட வெண்டோட பவுண்ட்ரிஸ். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஜாமெட்ரி செட் ஆயிரும். அதேமாதிரி உங்களோட ஃப்ளோ ஏரியாவும் செட் ஆயிரும். ஸோ ரிப்ஸ் அப்படிங்கிறது உங்களோட வெண்டோட சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்டை செட் பண்ணுங்கள். இந்த லைனும் இதில் இருந்தால் உங்களோட சப்போர்ட். ஸோ சப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட திக்னஸ் இது ஒரு 0.05. இது ஒரு சப்போர்ட். அதே மாதிரி இது ஒரு சப்போர்ட். ஸோ இது ஒரு சப்போர்ட் இது செட் பண்ணிடுங்க. ஸோ இதோட வேல்யூஸ் நீங்கள் எகெயின் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு 1 இல்லைனா ஒரு 0.5ன்னு செட் பண்ணிக்கலாம். 0.5, 0.2ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ரிப்போட சப்போர்ட் திக்னஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இதோட திக்னஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள ஸ்பேர்ஸ். ஸோ உங்களோட அவுட்டர் பவுண்டரி மாதிரி உள்ளே வேறு நீங்கள் பவுண்டரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேர்ஸுங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட திக்னஸும் 0.2ன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் உங்களோட ஸ்பேர், இந்த லைனும் உங்களோட ஸ்பேர்ஸ்ன்னு செட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே உள்ளது உங்களுக்கு ஸ்பேராக வேண்டாம், அந்த மெட்டீரியல் ஃபில் ஆகணும் அப்படின்னா
இந்த ஃபில் பவுண்ட்ரிஸ். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற பவுண்ட்ரிக்குள்ளே மெட்டீரியல் ஃபில் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன் எடுத்து இதெல்லாம் உங்களோட என்டிட்டிஸ். இதெல்லாம் உங்களோட என்டிட்டி செட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபைல் ரெடி பண்ணீங்களோ அதுமாதிரி உங்களோட வெண்ட் ஹோல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் உள்ள வெண்டை ரைட் கிளிக் டெலிட். எஸ். ஸோ உங்களோட ஸ்கெட்ச் மட்டும் ப்ரெசென்ட்டாக தெரியுது. ஸோ இந்த ஸ்கெட்சை எப்போ எடிட் பண்ணிக்க போகிறோம்? ஸோ ரைட் கிளிக்கில் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் எடிட் ஸ்கெட்ச். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கெட்சை ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வரதுக்காண்டி ஸ்பேஸ் பார். ஸோ இதில் உள்ள நார்மல் டூல். ஸோ மேலே ஒரு ரெக்டாங்கிள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை டெலிட் பண்ணிடலாம். எஸ். ஸோ கீழே நீங்கள் போட்ட இந்த சர்க்கிள் மட்டும் தான் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இப்போ இந்த இது இருக்கிறது இந்த சர்க்கிள் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக தெரியுது. ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கு வெண்ட் அப்ளை பண்ணும்போது வெண்ட். ஸோ உங்களோட பவுண்ட்ரிஸ். ஸோ அந்த சர்க்கிளோட மேக்ஸிமம் பவுண்ட்ரிஸ் ஏதோ அதை செட் பண்ணிங்க. இதான் உங்களோட பவுண்ட்ரிஸ். தனி ஹோல்ஸாக டெவலப் ஆயிரும். இதுக்கப்புறம் எது ரிப்ஸ் எது ஸ்பேர்னு நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. ஸோ ரிப்ஸ் அப்படிங்கிறது உங்களோட சப்போர்ட்ஸ். ஸோ இந்த லைன்ஸும் உங்களோட சப்போர்ட்ஸ். ஸோ இது திக்னஸ் எவ்வளவு? 0.2. ஸோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண பவுண்ட்ரி மாதிரியே வேறு எதுவும் உள்ள இன்சைடில் பவுண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுண்ட்ரியை ஸ்பேர்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், அடுத்து உள்ள இந்த செகண்ட் சர்க்கிள். ஸோ இதில் இதோட திக்னஸ் 0.2. ஸோ மூணாவதாக இந்த சர்க்கிளில் நீங்கள் மெட்டீரியல் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கடைசி ஆப்ஷனாக ஃபில் இன் பவுண்ட்ரிஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பவுண்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு மெட்டீரியல் ஃபில் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிஸ், அடுத்த இது ரெண்டுமே ரிப்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பேர்ஸ். ஸோ கடைசியாக உள்ள ஸ்பேர்ஸுக்கு நீங்கள் மெட்டீரியல் ஃபுல்லாக இன்சைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஃபில் இன் பவுண்ட்ரிஸ். ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண ஸ்பேர்ஸும் ஃபில்லட்டும் ரெடி ஆகி ஒரு வென்டிலேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இதுமாதிரி வென்டிலேஷன் கிரியேட் பண்ணணும், பிளாஸ்டிக்கில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே உள்ள வெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த கார்னர்ஸ். ஸோ 2 ஷீட் மேட்டில் ஒவ்வொரு எட்ஜும் நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அந்த 2 எட்ஜும் ஒரு இடத்துல மீட் ஆகும். ஸோ அந்த மீட் ஆகிற இடத்துல 2 ஷீட்டும் டச் ஆகாதப்ப அந்த ஒரு கார்னராக டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார்னரை எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஒரு காம்பவுண்ட் ரெடி பண்ணி அந்த இடத்துல கார்னர் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை சேவ். ஸோ ஃபைலில் நியூ. ஸோ பார்ட் மாதிரி உங்களுக்கு தேவையானால ஓகே. ஸோ உங்களுக்கு தேவையானது ஷீட் மெட்டல். ஸோ ஃபஸ்ட்டு பிளாஞ்ச் ரெடி பண்ணிக்க போகிறோம். டாப் வியூ எடுத்துங்க. ஸோ இந்த டாப் வியூ உங்கள் ஸ்க்ரீனுக்கு பேரலாக திரும்பினதுக்கு அப்புறம் உங்களோட பேஸோட ப்ரொஃபைல்ஸ். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு உங்களோட சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள். ஸோ இதில் உள்ள ஸ்மார்ட் டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் எவ்வளவு? ஸோ இந்த லென்த் உங்களுக்கு ஒரு 10. ஸோ அதே மாதிரி இது ஒரு 8. ஓகே. ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இதோட திக்னஸ் எவ்வளோன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணீங்க. உங்களோட திக்னஸ் ஒரு 1. ஸோ திக்னஸ் இன்னும் நீங்கள் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ கம்மியாக கொடுத்துக்க முடியும். ஒரு 0.2. ஸோ 0.2ன்னு செட் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே. ஸோ ஒரு பேஸ் ஃப்ளாஞ்ச் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இதில் சைடில் எட்ஜ் மூலியமாக இன்னொரு ஃப்ளாஞ்ச் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி எட்ஜ் மூலியமாக இன்னொரு ஃப்ளாஞ்ச் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த எட்ஜ் ஃப்ளாஞ்ச். ஸோ இந்த எட்ஜில் ஒரு ஷீட் வேணும். அது எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும்? ஸோ எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ பற்றி நீங்கள் செட் பண்ணிடுங்க. உங்களோட ஹைட் ஒரு 5. ஸோ வெறும் நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணலாம், ஆங்கிள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ கொடுக்குற வெளியூஸ் எப்படி கொடுக்க போகிறோம், ஸோ அந்த ஃப்ளாஞ்ச் எப்படி பொசிஷன் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு எட்ஜ்லேயும் இந்த ஃப்ளாஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த எட்ஜ், அடுத்து இந்த எட்ஜ்லேயும் வேணால் இந்த எட்ஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த 2 எட்ஜு மீட் ஆகிற இடத்துல எப்படி ஒரு கார்னர் டெவலப் பண்ணுறது, அதான் நீங்கள் பார்க்க போகிற கார்னர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் கிளிக் பண்ணுங்கள். இந்த கார்னரில் 4 ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது க்ளோஸ் கார்னர். ஸோ இது மாதிரி கட்டாயி தெரிய வேண்டாம், ஸோ க்ளோஸ்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியணும் அப்படின்னா க்ளோஸ்டுக்கான ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கட்டான ஏரியாவை ஒரு வெல்டட் பண்ண மாதிரி நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா இந்த வெல்டருக்கான ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் ஒரு எட்ஜில் சேம்பர் ஃபில்லட் அது மாதிரி ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிரேக் கார்னர்ஸ் அண்ட் கார்னர் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 எட்ஜு ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த கார்னர் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். இந்த கடைசியாக உள்ள கார்னர் ரிலீஃப். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் க்ளோஸ்டு கார்னர்.
இதில் 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஃபேஸ் டு எக்ஸ்டெண்ட். ஸோ எந்த ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. அடுத்தது எந்த ஃபேஸ் வரையும் அது வந்து நிற்கணுமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஜாயிண்ட் ஆகணுங்கிறத இங்கே மெத்தடில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணும், இந்த ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஸோ இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணோடனே அதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள நெக்ஸ்ட்டு ஃபேஸ் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணிங்க, அதுக்கு பர்பண்டிகுலர் உள்ள இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் எடுத்து இதோட திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதுமாதிரி நீங்கள் மெட்டீரியல் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கார்னர். ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகிறப்ப என்ன டைப்பில் ஃபில் ஆகணும், இந்த டைப்பா இல்லை இப்படியா இல்லை இப்படியா செட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட 2 லைன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு உள்ளது நார்மல். ஸோ கார்னர் டெவலப் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து உள்ளது நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண லைன் 2வது சூஸ் பண்ண ஓவர்லாப் ஆகிருக்கும். அடுத்தது நீங்கள் 2வது சூஸ் பண்ண லைன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஓவர்லாப் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த அண்டர்லேப். சப்போஸ் நீங்கள் கேப் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா கேப் கொடுத்துக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இந்த க்ளோஸர் கார்னர் ரெடி பண்ணுறப்ப கேப் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களோட கிளியரன்ஸ். ஸோ எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ உங்கள் கார்னரில் ஒரு எட்ஜ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், இன்னும் எட்ஜ் இதில் கட் ஆகிருக்கும். இதுதான் க்ளோஸ்டு கார்னர். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஷீட் மெட்டல் மாடலிங் பண்ணும்போது ரியல் டைமாக பண்ணும்போது இது மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ரெடி பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இந்த கார்னர் ஆப்ரேஷன். அடுத்தது கார்னர்ஸில் வெல்டட் கார்னர்ஸ். ஸோ நீங்கள் வெல்ட் பண்ண மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த வெல்டட் கார்னர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் இதான் உங்களோட ஃபேஸ். அடுத்தது உங்களோட பாயிண்ட் எது நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ ஒரு மேக்ஸிமம் இந்த பாயிண்ட். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷன். ஸோ அந்த ஃபில்லட் ரெடி ஆகிறப்ப எவ்வளோ மீட்டருக்கு, அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட முடியும். ஸோ அது டெக்ஸ்டர். ஸோ நீங்கள் வெல்டிங் சிம்பிள் ஆட் பண்ணும் போது அந்த டெக்ஸ்டர் மாதிரி ஆட் பண்ணணுமான்னு ஆட் டெக்ஸ்டர் ஆப்ஷன் மூலியமாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த நீங்கள் வெல்டிங் கார்னர் ரெடி பண்ணதுனால அதுக்குள்ளே வெல்ட் சிம்பிள் இதில் தெரியணுமா வேண்டாமான்னு செட் பண்ணுறதா இந்த ஆட் வெல்ட் சிம்பிள். ஸோ இதை ஆட் பண்ணுறது மூலியமாக ஒரு மல்டிலீடர் யூஸ் பண்ணி எப்படி வெல்டை மென்ஷன் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே. ஸோ ஷார்ப்பாக நீங்கள் வெல்ட் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைல் இப்படி தான் கிரியேட் ஆகும். அந்த வெல்டிங்க்கு மட்டும் செப்பரேட் கலர் இருக்கும். இது உங்களோட ஷீட், இது உங்களோட வெல்டிங்ஸ். ஸோ வெல்டிங்ஸோட இந்த ரேடியஸ் நீங்கள் கம்மியாக கொடுத்ததுனால இது ஷார்ப் ஜாயிண்டாக இருக்குது. சப்போஸ் இதுக்கு ரேடியஸ் நீங்கள் கொடுத்தது அப்படின்னா இதோட ஃபில்லட் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேன்சல். ஸோ இந்த வெல்டட் கார்னரை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள ரேடியஸ். ஸோ இந்த வெல்டட் கார்னருக்கு 0.05 செட் பண்ணி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண கார்னரில் 0.05க்கு ஒரு ரேடியஸ் மாதிரி இந்த வெல்டிங் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது கார்னர். ஸோ கார்னர் சாம்பர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போகிறது வெல்டட் கார்னர். ஸோ இந்த வெல்டட் கார்னரையும் இந்த க்ளோஸர் கார்னரையும் டெலிட் பண்ணிக்க போகிறோம். ரைட் கிளிக் டெலிட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வெல்டட் கார்னர், அடுத்து உள்ளது க்ளோஸர் கார்னர். ஸோ இதுக்கப்புறம் எகைன் கார்னர் பிக் பண்ணுறீங்க. அடுத்த ஆப்ஷன் கார்னர் ட்ரிம். ஸோ ஒரு சாம்பர் மாதிரி ஒரு எஜ்ஜில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கார்னர் ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் கேட்குறது ஒரு ஃபேஸ். ஸோ எந்த ஃபேஸில் உள்ள எஜ்ஜை நீங்கள் சாம்பர் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை கேட்கும். ஸோ இந்த ஃபேஸ். ஸோ கிளிக் பண்ணோன்னே அதில் பெண்டு அப்ளை ஆகாத எந்த எஜ் இருக்கோ அந்த எஜ்ஜை தான் உங்களுக்கு கார்னர் அப்ளை ஆகும். ஏன்னா இந்த சைடு பெண்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பெண்டு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த எஜ்ஜு இந்த எஜ்ஜு நீங்கள் சாம்பர் பண்ணணும் அப்படின்னா இதுமாதிரி டேரெக்டாக சாம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ சாம்பர் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஃபில்லட் தான் ஆக போகுதுன்னா இங்கிட்ட உள்ள ஃபில்லட். ஸோ இந்த கார்னர் எப்படி இருக்கணும் சாம்பர். ஸோ அடுத்து உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ டிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எஜ்ஜிலேருந்து இது 1 மீட்டர், ஸோ இந்த எஜ்ஜிலேருந்து இது ஒரு 1 மீட்டர். ஸோ உங்களுக்கு ஃபில்லட் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது ரேடியஸ். ஸோ ரேடியஸ் எவ்வளோதுன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சாம்பர் அப்ளை பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு உள்ள வாலில் கார்னரில் பிரேக் கார்னர் ஆர் கார்னர் ட்ரிம். ஸோ இந்த ஃபேஸ் இதான் உங்களோட ஃபேஸ். ஸோ பட் இந்த இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது சாம்பர் கிடையாது, ஃபில்லட். ஓகே. ஸோ இந்த வாலில் சாம்பரும் இந்த வாலில் ஃபில்லட்டும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல். அதாவது நீங்கள் சாலிட் மாடலில் ஒரு காம்பவுண்ட் ரெடி பண்ணி அந்த காம்பவுண்ட் எப்படி ஷீட் மெட்டல் கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரும்போது நீங்கள் என்னென்னலாம் பண்ணுங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கன்வெர்ட் டு ஷீட் மெட்டலும் ஸோ இங்கே உள்ள ரிப் இன்செட் மூணுமே ஒரே கான்செப்ட். ஸோ அதுக்காண்டி இதை சேவ் பண்ணிக்க போகிறோம். ஷீட் 2. ஸோ புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ட் மாடலில் ஸோ இதில் ஃபீச்சர்ஸ். ஸோ ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை ஒரு சாய்டாக டெவலப் பண்ணிவிட்டு அந்த சாய்டை தான் நீங்கள் ஷீட் மெட்டல் கொண்டு வர போகிறீங்க. ஸோ ஸ்கெட்ச் டெவலப் பண்ணிங்க, உங்களோட ஸ்கெட்ச் ஃபீச்சர்ஸ். ஸோ எந்த பிளானில் ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள்.
இதில் ஒரு ரெக்டாங்கிள். ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லென்த்தை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லென்த்து உங்களுக்கு 10 டைப் பண்ணி என்டர். ஸோ அதே மாதிரி இந்த வித். ஸோ இந்த வித்து உங்களுக்கு ஒரு 8. ஸோ இந்த ரெக்டாங்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் ஸ்கெட்ச். ஸோ இதில் உள்ள ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூட் பாஸ். ஸோ எந்த ஸ்கெட்சை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கெட்சை டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். இதான் உங்களோட ஸ்கெட்ச். ஸோ சைஸை நீங்கள் ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திக்னஸை மாற்றுறதுக்கு டேரக்ஷன் 1ல் எவ்வளோ திக்னஸ், அது ஒரு 5 mm இல்லை 7 mm சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு 7. ஓகே. அடுத்தது இந்த பாக்ஸை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஷீட் மெட்டலில் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சாலிட் மாடலில் டெவலப் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டை ஈஸியாக டெவலப் பண்ணி அதை ஷீட் மெட்டல் மாற்றுறதுக்கு ஷீட் மெட்டல் வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் இருக்கும். ஸோ இந்த கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் உள்ள யூஸ் ஸ்கெட்ச் டேபிள். ஸோ யூஸ் ஸ்கெட்ச் டேபிள் ஆப்ஷன் மூலியமாக உங்களோட பெண்ட் அலவன்ஸ் கேப் ஃபேக்டர் நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ தேவையில்லை. அடுத்தது எந்த ஃபேஸ். ஸோ நீங்கள் ஷீட்டை மாற்றும் போது எந்த பேஸை ஃப்ளாஞ்சாக ரெடி பண்ணிக்க போகிறீங்க, அதாவது பேஸ் ஃப்ளாஞ்சாக ரெடி பண்ணிக்க போகிறீங்களோ அதை கேட்குது. ஸோ உங்களோட பேஸ். ஸோ இந்த இடத்துல உங்கள் பேஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ திக்னஸ். ஸோ ஒன்றுமே 0.2ங்கிற திக்னஸ்க்கு மெயின்டைன் ஆகட்டும். ஸோ இனிமேல் கிரியேட் ஆகிற ஒவ்வொரு ஷீட்டுமே உங்களுக்கு 0.2 mmங்கிற திக்னஸில் தான் கிரியேட் ஆகும். ஸோ இந்த திக்னஸ் உங்களுக்கு ரிவர்ஸில் ஆட் ஆகணும் அப்படின்னா ரிவர்ஸ் திக்னஸ் மேலேயா இல்லை கீழேயான்னு சரி பண்ணிக்க முடியும். ஸோ கீப் பாடி அப்படின்னா அந்த சாலிட் பாடி உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். பட் உங்களுக்கு தேவை இந்த ஷீட் மெட்டல். அதனால் கீப் பாடியை அன்டிக் பண்ணிடுங்க. இந்த மெட்டல் எங்கிட்ட ஆட் ஆகணும் ரிவர்ஸ் டைரக்ஷன் இல்லைனா இன்சைட் டைரக்ஷன். ஸோ சைடு வார்லாம் கிரியேட் பண்ணும்போது அந்த பெண்ட் அப்ளை ஆகும். ஸோ அந்த பெண்ட் அப்ளை ஆகிறப்ப அவரோட திக்னஸ் எவ்வளவு, அவரோட ரேடியஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அவரோட ரேடியஸ் ஒரு 0.5. ஸோ இங்கே கிரியேட் ஆகிற ஒவ்வொரு பெண்டுமே 0.5 தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்தது எந்த எட்ஜெல்லாம் பெண்ட் அப்ளை பண்ண போயின்னு கேட்குது. ஸோ பெண்ட் எட்ஜ். ஸோ கலெக்ட் ஆல் பெண்ட்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஸு கூட எந்த எட்ஜெலாம் டச் ஆகிருக்கோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு பெண்ட் அப்ளை ஆகிரும். இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எட்ஜ், இங்கே உள்ள இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், அதே மாதிரி இந்த சைடு உள்ள இந்த எட்ஜ். ஸோ 4 எட்ஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரேடியஸை மாற்றி பார்ப்போம். அதோட ரேடியஸ் ஒரு 0.1. உங்கள் ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இது ஒரு 0.25. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுட்டு நீங்கள் பெண்ட் அப்ளை பண்ணும்போது இதோட சைடு வார்ஸ் எல்லாமே ரிப்பாக கனெக்ட் ஆகிரும். ஸோ ரிப் அப்படிங்கிறது கட் பண்ணிக்கிற ஆப்ஷன். ஸோ இந்த எட்ஜ் பெண்ட் பண்ணும்போது இந்த எட்ஜை நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஓகே. ஸோ உங்களோட ஷீட் மெட்டல் கிரியேட் ஆகிரும். ஸோ இதுக்குள்ளே கேப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள கேப் லென்த். ஸோ கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 mm இருக்குது. ஸோ 2 mm தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 0.1 இருந்தால் போதும். அப்படின்னா 0.1 உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக தெரியும். ஓகே. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சாலிட் பாடி ரெடி பண்ணி அந்த சாலிட் பாடியை நீங்கள் ஷீட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணது பேஸ் ஆகும், மற்ற எல்லாமே உங்களுக்கு எட்ஜ் ஃப்ளாஞ்சாகவும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ஃப்ளாஞ்ச், இது ஒரு ஃப்ளாஞ்ச், இது ஒரு ஃப்ளாஞ்ச். ஸோ 4 ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த கார்னரில் நீங்கள் வெல்டிங் ஃபீச்சர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள வெல்டட் கார்னர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இதில் உள்ள ரிப் அண்ட் இன்சர்ட் பெண்டுங்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப் இன்சர்ட் பெண்ட் அப்படிங்கிறதும் உங்களோட சாலிட் மாடலை ஷீட்டாக மாற்றக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ இந்த பெண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஃபுல் சாலிட் மாடலையும் இந்த ஷீட்டாக மாற்றிடும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் உங்களோட திக்கன் சாலிடை ஷீட்டாக மாற்றும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு இது ஷீட் 4. ஸோ நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நியூவில் பார்ட் மாடலிங். ஓகே. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற சாயில் மாடலிங் திக்கனாக இருக்கும் போது அதை எப்படியெல்லாம் ஷீட்டாக மாற்றலாங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திக்கன் சாயிலை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்சில் இந்த ஸ்கெட்ச். ஸோ டாப் லைனில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் எடுத்து ரெக்டாங்கிள். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லென்த் எவ்வளவு 3. ஸோ அதே மாதிரி இந்த வித் ஒரு 2. ஓகே. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த திக்னஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ரூட் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி செட் பண்ணும் போதே இதோட திக்கன் வடிவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடில் எவ்வளோ திக்னஸுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி திக்கன் ஃபீச்சர். ஸோ திக்னஸ் ஒரு 0.1 செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் உங்களோட திக்னஸ். 0.05ன்னு செட் பண்ணி இந்த திக்னஸுக்கு எவ்வளோ ஹைட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இந்த திக்னஸ் மெட்டீரியல் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ இந்த ட்ராக் பண்ணி நீங்கள் இழுத்துக்க முடியும். ஸோ இதான் உங்களோட திக்கன் ஷீட். ஸோ இது மாதிரி திக்கன் சைடாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஷீட் மெட்டலில் கிரியேட் பண்ண மாதிரி மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஸோ இதுக்கு ஒரு பேஸ் தேவை. எங்கெல்லாம் நீங்கள் பெண்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, எங்கெல்லாம் ரிப் பண்ண போகிறீங்கன்னு தனித்தனியாக சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஷீட் மெட்டலில் ஸோ இந்த காம்பவுண்ட்ஸுக்கு நீங்கள்
கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் அப்ளை பண்ணால் எக்ஸ்ட்ரா திக்னஸ் ஆட் ஆகும். ஸோ இது கொடுக்குறப்ப ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு திக்னஸ் ஆட் ஆகும். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ரிப் அண்ட் இன்சர்ட் பேண்ட்ஸ். ஸோ இந்த இன்சர்ட் பேண்ட் எப்போவுமே ஒரு திக்கன் சைடு உள்ளே இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இது ஹைலைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ரிப். ஸோ இது ஷீட் மெட்டலாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஒரு பேஸை ஃபிக்ஸடாக வச்சுட்டு ஒரு ஃபேஸை நீங்கள் கட் பண்ணி விடணும். ஸோ அதுக்காண்டி உள்ள ஆப்ஷன் ரிப். ஸோ இதில் கேட்குறது ரிப் பேராமீட்டர். ஸோ எந்த எட்ஜை நீங்கள் ரிப் பண்ண போகிறீங்களோ அந்த எட்ஜு கேட்கும். ஸோ இதான் உங்களோட கட்டிங் எட்ஜ். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கேப் எவ்வளோது. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷீட்டுக்கும் இந்த ஷீட்டுக்கும் ஒரு திக்னஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த திக்னஸ் உள்ள கேப் எவ்வளோ நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அது ஒரு 0.005. ஓகே. ஸோ திக்கன் ஷீட்டில் நீ கட் பண்ணதுமே ஆயிரும். ஸோ இப்போ இது ஒரு ஷீட் மெட்டல். ஸோ இது ஃபிக்ஸடாகவும் இது ஈஸியாக உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கட் பண்ணிக்கிட்டு பெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி கிட்டும் உங்களால் பெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஜஸ்ட் ஒரு ரிப் மட்டும் தான் நீ அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ரிப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க. இல்லை நீ ரிப்பும் அப்ளை பண்ண போகிறோம் அது சேம் வைஸ் பெண்டும் அப்ளை பண்ண போகிறோன்னா இங்கே உள்ள இன்சர்ட் பேண்ட்ஸ். ஸோ அந்த ரிப்பை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் டெலிட். எஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே பேஸ் ஜாமெட்ரியும் சொல்லணும், அதே மாதிரி எது பெண்டுன்னு சொல்லணும், அது சேம் வைஸ் நீங்கள் அதோட ரிப்பையும் சொல்லணும் அப்படின்னா இன்சர்ட் பேண்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஃபிக்ஸ்டு ஜாமெட்ரி. ஸோ இதை ஷீட் மெட்டலில் மாற்றுறப்ப எந்த ஃபேஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கணுமோ அந்த ஃபேஸ் சூஸ் பண்ணுங்கள். இது உங்களோட ஃபிக்ஸ்டு ஃபேஸ். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு ஜாமெட்ரி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண போகிறது இந்த ரிப் பேராமீட்டர்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு எஜ்ஜில் நீங்கள் ரிப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக உள்ள எல்லா எஜ்லையும் இங்கே பெண்ட் அப்ளை ஆகிரும். ஸோ இந்த எஜ் தான் ரிப் பண்ண போகிறோம். ஸோ ரிப் அப்ளை பண்ணதுக்கு ஸோ எவ்வளோ கேப் மெயின்டைன் ஆகணும் இங்கே செட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 0.05ங்கிற டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் இந்த ரேடியஸ். ஸோ எவ்வளோ ரேடியஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாக அந்த வேலைஸ் எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்க முடியும். ஸோ இக்னர் ப்ரிவலன்ட் பிளேஸ் ஆப்ஷன் எடுத்து விட்டுருங்க. ஓகே. ஸோ ஒரு எஜ்ஜை நீங்கள் கட் பண்ணி மற்ற எல்லா எஜ்ஜும் ஆட்டோமேட்டிக்காக அது பெண்டாக அப்ளை ஆயிரும். ஸோ இது டிஃபால்ட் ரேடியஸ். திக்கன் சாலிட் பாடி ஷீட் மெட்டலில் மாறினதுக்கு அப்புறம் இதை ஃப்ளாட்டன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ளாட்னம் ஆகிட்டு. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ண ஃபிக்ஸ்டு ஜாமெட்ரி இதாகும். ஸோ இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், அகட்டுள்ள இது ஒரு ஃபேஸ். ஸோ இந்த இடையில உள்ள ஒவ்வொரு லைன்ஸும் எங்கெல்லாம் பெண்டு அப்ளை ஆகிருக்கோ அங்கெல்லாம் லைன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பழையபடி மாற்றணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டனை அன்டிக் பண்ணிடுங்க. பழையபடி அது சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்கு அடுத்து இதில் உள்ள நோ பெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்சர்ட் பெண்ட் மூலியமாக ஒரு பெண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பெண்டு தேவையில்லாங்கிறப்ப இந்த நோ பெண்ட்ஸ். ஸோ இதில் அப்ளை பண்ணியிருக்கிறது இந்த எஜ்ஜும், ஸோ இந்த உள்ள 3 பெண்டும். ஸோ இந்த ரிப் இருக்கட்டும், பட் இந்த பெண்டு தேவையில்லை அப்படின்னா நோ பெண்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ண எல்லா பெண்டும் உங்களுக்கு ஷார்ப் கார்னராக மாறிடும். ஸோ எகெயின் நீங்கள் அந்த பெண்டை பார்க்கணும் அப்படின்னா பெண்ட்ஸ் அன்டிக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கிளியர் ஆகிரும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃப்ளாட் பேட்டர்ன் மாதிரி உங்களோட பெண்டும் இந்த ப்ராசஸ் பெண்டும் இதுக்கு கீழே வந்திருக்கும். ஸோ இதை அன்டிக் பண்ணுறப்ப இந்த லேயர்ஸ் உங்களுக்கு மேலே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஸில் நீங்கள் வெண்டு அப்ளை பண்ணாலும் வெண்டுக்குள்ளே ப்ரொஃபைலை வரைஞ்சி அதில் வெண்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஸ்கெட்ச் எந்த ஃபேஸ் இந்த ஃபேஸில் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ நாமளுக்கு ஸ்க்ரீனுக்கு நார்மலாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இதோட ப்ரொஃபைல் உங்களோட ரெக்டாங்கிள், அதுக்கு அடுத்து உங்களோட சர்க்கிள்ஸ் வேறு எதாவது நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க போகலாம். ஸோ இது ஒரு சர்க்கிள், அதேமாதிரி இங்கே உள்ள ஒரு சர்க்கிள்ஸ். ஸோ லைன்ஸில் இந்த லைன்லேருந்து இந்த கார்னர் டு இந்த கார்னர் ஒரு லைன், எகெயின் இந்த கார்னர் டு இந்த கார்னர் இன்னொரு லைன்ஸ். ஸோ நீங்கள் மிட் பாயிண்ட்லேருந்து போட்டுனாலும் போட்டுக்க முடியும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் லைன் செட் பண்ணிட்டோம். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இதுக்கு அடுத்தது ஷீட் மெட்டலில் உள்ள வெண்ட். ஸோ உங்களோட அவுட்டர் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்குள்ள ரிப்ஸ். ஸோ இந்த லைன்லாம் உங்களோட ரிப்பாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ உள்ள ஆப்ஷன் இதை ஸ்பேர்ஸ். ஸோ இது ஒரு ஸ்பேர், இது ஒரு ஸ்பேராக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி 4 வாலையும் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வாலையும் தனியாக நீங்கள் வெண்ட் அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இதான் வெண்டிலேஷன்ஸ். ஸோ இந்த சாப்டரில் ஒரு ஷீட் மெட்டல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஷீட் மெட்டல் எப்படி செகண்ட் ஃபீச்சராக மாற்றுங்கிறது பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு சாலிட் பாடியில் நீங்கள் ரெடி பண்ண சாலிட் மாடல் அஸ் வெல் அஸ் அது திக்கன் சாலிடை எப்படி நீங்கள் ஷீட் மெட்டலாக மாற்றாங்க பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த சாப்டரில் நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு சாலிட் மாடல் எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.